இன்றைக்கி என்ன படம் பார்க்கணும்னா சிக்காட்டிலோ இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஒரு தெலுங்கில் ரிலீஸ் ஆன படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி. இந்த படத்தில் ஒன்றில் என்னென்னு இப்போ வாங்க பார்க்கலாம். நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு டிவி சேனலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி டிவி ஷோஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டயத்தில் அவங்களோட ஓன் கண்டென்ட்டை கொண்டு போய் அங்கே உள்ள டேரக்டர்கிட்ட சொல்கிறப்ப அவர் ஒத்துக்க மாட்டேங்காரு. ஆனால் அவர் சொல்கிற கண்டென்ட் தான் நீ பண்ணணும்னு சொல்கிறப்ப அது ஒரு ஹீரோயினுக்கு ஒத்துக்க மாட்டேங்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால ஓன் கண்டென்ட் பண்ண முடியாதனால வெளியே வந்து நம்ம ஹீரோயின் வந்து சிக்காட்டிலோன்னு ஒரு ப்ராட்காஸ்ட் ஆரம்பித்து அதில் வந்து ட்ரூ இன்சிடென்ட்டை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஆரம்பித்த மறுநாள் தன்னுடைய ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. கொல்லப்பட்டு இல்லாமல் அவங்க தலையில் அதிகமான மல்லிகைப்பூ வச்ச மாதிரி இருக்கிறாங்க. என்னடா கொலை வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கனால இவங்களை அவங்க கண்டுக்க மாட்டேங்காங்க. அதனால் ஹீரோயின் தன்னுடைய பாட்காஸ்ட்டில் இதை பற்றி பேச ஆரம்பிக்காங்க. இந்த கொலை இந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு அவங்க ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறாங்க. அப்படி ப்ரிடிக்ஷன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க இடத்துல தான் அப்போ ஒரு லேடி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 90களில் இந்த மாதிரி கொலை நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 90களில் நடந்த கொலைக்கும் இப்போ நடக்கிற கொலைக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? உண்மையிலே இந்த சீரியல் கில்லர் உயிரோடு இருக்கானா? ஏன் இப்போ திரும்ப திரும்ப கொலை பண்ணுறாங்கிறத கண்டுபிடிக்காண்டி இன்வெஸ்டிகேஷன் தனிப்பட்ட முறையில் ஆரம்பிக்காங்க. கடைசியில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லைங்களா இந்த படத்தோட மீதி கதை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள்.